இது எல்லாமே வைஷுவோட துணி தான். என் துணி எங்கன்னு தெரியல. என் ஷர்ட் எங்க போச்சு? இந்த வைஷு இருக்காளே, அவளோட பொருளை எல்லாம் அடுக்கி வச்சிட்டா. ஆனா என்னோட துணிய அப்படியே போட்டு வச்சிட்டா. எனக்கு கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணிருக்கலாம்ல. எனக்கு இந்த பேக்கிங் அன்பேக்கிங் எல்லாம் ஒண்ணுமே தெரியாது. என்னாச்சுப்பா? காலையிலேயே ஏன் டென்ஷனா இருக்க? அம்மா, நீங்க கரெக்ட் டைமுக்கு வந்திருக்கீங்க. இங்க பாருங்கம்மா, என் ஒயிட் ஷர்ட் கிடைக்கல, பெல்ட் கிடைக்கல, சாக்ஸ் கிடைக்கல, எதுவுமே கிடைக்கல. இந்த பொண்ணு இருக்காளே வைஷு. பரவாயில்ல விடுங்கம்மா, தூங்கட்டும். ஐ திங்க் பையனை களைப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கட்டும். என்னது இது? வைஷு உன் பொருள் எல்லாம் அலமாரியில எடுத்து வைக்கலையா? ஆபீஸ்க்கு கிளம்புறப்ப உனக்கு தேவையான பொருள் எல்லாம் அந்த இடத்துல இல்லைன்னா உனக்கு தான் பிடிக்காதேப்பா. இந்த விஷயம் வைஷுவுக்கு தெரியாதா என்ன? சரி, இந்தா இதைத்தானே தேடிட்டு இருந்த? எனக்கு தெரியும்பா. ஊர்ல இருந்து வந்த அடுத்த நாளே நீ ஆபீஸ்க்கு போவேன்னு தெரியும். அதனால ஏற்கனவே நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன். அசத்தறீங்கம்மா, பின்னிட்டீங்க. என் அம்மானா இப்படி இருக்கணும். நீங்க தான் பெஸ்ட். இரு. இந்தா. உங்களுக்கு மட்டும் எப்படி கிடைக்குது? என்னால கண்டுபிடிக்கவே முடியல. தேங்க்யூ சோ மச்மா. நான் உனக்கு தேவையான ஷர்ட்டையும் பெல்ட்டையும் தேடி கொடுத்துட்டேன். ஆனா டிஃபன் சாப்பிடுவாவது நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். வைஷு எந்திரி, மணி 9 ஆச்சு. வைஷு எந்திரி எந்திரி. வைஷு, எவ்வளவு நேரம் தூங்குவ? எந்திரின்னு சொல்றேன்ல. மகேஷ், 9 மணி ஆயிடுச்சா? சாரி, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு மகேஷ். உன்னோட அந்த திங்ஸ் நீ பேக்ல எல்லாம் போடாத. பேக்குக்கு பதிலா நீ பழைய துணியில மூட்டையை கட்டிடு. இப்ப யாருமே இல்ல, யாரும் பாத்திரக்கூடாது. பார்த்தா அவ்வளவுதான். ரத்னா, தோ வரமா. விஷால், நீ என்ன நல்லா மாட்டி விட்டுட்ட.
அட கிளம்பிட்டியா? இரு, நான் போய் டிஃபன் எடுத்துட்டு வரேன். ம்? சரி. இங்க பாரு விஷால், பயத்துல என் உடம்பெல்லாம் நடுங்குது. நான் இந்த மூட்டையோட எப்படி வெளியே வரது? கவலைப்படாதீங்க டிசைனர் மேடம், வந்து கதவை தரங்க, நான் அங்கதான் இருக்கேன். சரி. விஷால், நீயா? வணக்கங்க ரத்னா மேடம். ரத்னா, யார் அது? யார் அது? வணக்கம் மேடம், நான் தான் தோபி. இஸ்திரி பண்ண துணி எடுத்துட்டு போறதுக்கு வந்திருக்கேன். டோபியா? ஆனா உங்களை அது என்னன்னா மேடம், எங்க அண்ணனுக்கு உடம்பு சரியில்லாம படுத்து படுக்கையா இருக்காரு, அதனாலதான் நான் வந்தேன். ஆ. ம், ஒரு நிமிஷம் இரு, நான் போய் துணி எடுத்துட்டு வரேன். சரிங்க. போ போ, சீக்கிரம் கொண்டு வா. சரி சரி. இந்தாப்பா, பொடி. இந்தா, இதையும் புடி. இது என்ன மேடம்? இதுல எங்க சின்ன தம்பியோட துணியே இல்லையே. சின்ன தம்பியா? அதான் சின்ன தம்பி பாலு, எங்க பாலு. பாலுவோட துணியே இல்லையே இதுல. அட, அதுலதான் எங்கேன்னு இருக்கும், நல்லா பாருப்பா. நான் தான் சொல்றேன்ல மேடம், இல்லவே இல்ல. சரி சரி, நான் போய் எடுத்துட்டு வரேன், இரு. ஏன் இப்படி கத்துற? பைத்தியக்காரனா இருக்கான், எங்க இருந்தா வரானுங்களோ தெரியல. ரத்னா, இங்க நின்னுட்டு என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? உள்ள போய் டிஃபனை சாப்பிடு. சரி. போ, சீக்கிரம் போய் மூட்டை கொண்டு வா. டைம் வேஸ்ட் பண்ணாத, சீக்கிரம் போ. சரி. சீக்கிரம் 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 கொண்டு வா. சரி போ 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 போ. இந்தா, சாப்பிடு. இந்த புடி, பாலுவோட துணி. சரிங்க. அட, என்ன எடுத்துட்டு போப்பா. இதையும் சேர்த்து 15 ஆச்சு. நான் போயிட்டு வரேன். என்ன? அது என்னன்னா மேடம், புயல் வர மாதிரி இருக்கு, நான் உடனே கிளம்பி ஆகணும். அட என்ன விடுங்க மேடம், நான் சீக்கிரம் போய் ஆகணும். கொஞ்சம் நில்லுங்க.
அட கடவுளே, என்னாச்சு? இவன் ஏன் இப்படி ஓடுறான்னு தெரியல. சரிம்மா, நான் காலேஜ் கிளம்புறேன். பாய். போயிட்டு வாமா. பாய் சித்தி. சீக்கிரமா வந்துரு. சரிம்மா. இல்ல பரவாயில்ல, நான் கொண்டு போறேன். வா ரத்னா, சீக்கிரம் ஆ உள்ள வை. வா, சீக்கிரம் உட்காரு. சரி. உங்க சித்தி பயங்கரமானவங்க, சாதாரண சித்தி இல்ல, கேடி சித்தி. விஷால், நான் ஒரு வேலை பண்ணட்டுமா? இந்த ரத்னாக்கு உன்னுடைய செல்ல மிஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? விஷால், போதும் போதும், ஏன் இப்ப டைம் வேஸ்ட் பண்ற? உண்மையான டோபி கிட்ட போய் துணியை கொடுத்துடலாம். ஆமால, வா 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 வா. அது Excuse me. Hi. Hi. Vishal. We met yesterday in the market. You asked us to come today. Remember? Oh, of course I did. Are the designer right? Yeah, exactly. Hold on. Hello? Hello? Attention everybody. Ladies and gentlemen, I know we all having a good party. Now today I have two very special guests to introduce you. Ratna, designer Ratna. Ratna, of course. Ratna, can you please show to all your beautiful designs? This is the designer Ratna. She has created so many beautiful crafted bags, just like this one. I saw the other day, but I couldn't see my eyes on there. So, would you like to see any of the other bags? Yes, sure. Ratna, would you like to show them? yes, sure. Come on now. कुछ पाने की हो आस आस, कोई अरमा हो जो खास खास आशाएं, हर कोशिश में हो बार बार, करे दरियाओं को आर पार आशाएं, कुछ ऐसा करके दिखा, खुद खुश हो जाए खुदा। आशाएं मिले दिल की, उम्मीदें हंसे दिल की, अब मुश्किल नहीं कुछ भी, नहीं कुछ भी। आशाएं मिले दिल की। Excuse me, how much this? I must say it. What a choice. This is an exclusive piece. Only 1,000 rupees. Thank you. Thank you. விஷால், இந்த சின்ன பேக் 1000 ரூபான்னு சொல்ற, என்ன இது? 1000 விடு, அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. 2000 சொன்னா கூட வாங்கிடுவாரு. அப்பா, இது வெறும் ஆரம்பம் தான். விஷால், எல்லாமே வித்துருச்சு. Everything finished. I knew it. All out. Fantastic. This is too good, Ratna. நம்ம 48 bags வித்ததும் இல்லாம கூட இருந்த அந்த 10 சாம்பிள் பேக்ஸ் வித்துட்டோம். அப்படின்னா in total நம்ம 58 bags வித்திருக்கோம். இது வச்சு பார்க்கும்போது ஒட்டு மொத்தமா நம்ம 58,000 சேல் பண்ணிருக்கோம். 58,000 கடவுளே. இது வெறும் ஆரம்பம் தான். போக போக என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க டிசைனர். எக்ஸ்கியூஸ் மீ, உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா?
சொல்லுங்க. நான் ரொம்ப நேரமா உங்க சேலை வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்தேன். வெரி இம்ப்ரெசிவ். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்த வீக் ஒரு பார்ட்டி வராங்க. எனக்கு என்னமோ அவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஐ லைக் டு ஆஃபர் தம் எ பர்ஃபெக்ட் கிஃப்ட். ஆனா நீங்க ஒரே வாரத்துல 100 பேர் கொடுக்குற மாதிரி பேக் ரெடி பண்ண முடியுமா? why not? செய்ய முடியும் சார். ஏன் முடியாது? இது எங்களுக்கு ரொம்ப நல்ல ஆஃபர் சார். நீங்க ஒண்ணு மட்டும் செய்யுங்க. உங்க பேரையும் ஃபோன் நம்பரையும் என்கிட்ட கொடுங்க. நான் உங்களுக்கு கால் பண்ணி எல்லா டீடைல்ஸும் டிஸ்கஸ் பண்றேன். என் நேம் விஜய் கபூர் and this is my card. தேங்க்யூ ஸோ மச் சார். Thank you. விஷால், நீ பாட்டு சரின்னு சொல்லிட்ட. ஆனா நம்ம 7 நாள்ல 100 பேக் டிசைன் பண்ணனும். எப்படி முடியும்? ரத்னா, இன்னைக்கு நம்ம 58,000 ரூபாய்க்கு சேல் பண்ணணும்னு நினைச்சோமா? இப்ப இது நடந்ததுல அதே மாதிரி அதுவும் நடக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாரு. 1.5 லட்சம் ரூபாய்க்கு பொருள், அதாவது குறைஞ்சபட்சம் 3 லட்சம் ரூபாய் ப்ராஃபிட். போலாமா? சரி. சரிம்மா, நான் கிளம்புறேன். பபாய். இருப்பா வர. இந்த நேரத்துக்கு சாப்பிடணும். பெரியம்மா, நானும் கிளம்புறேன். கொஞ்சம் இருமா, டிஃபன் ரெடி ஆயிட்டு இருக்கு. இதோ எடுத்துட்டு வரேன், இரு. இல்ல இல்ல பெரியம்மா, ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. மகேஷ், ப்ளீஸ் என்ன காலேஜ்ல டிராப் பண்ணிடுறியா? நீ டெய்லி இந்த மாதிரி ஹாட்டா இருந்தனா டெய்லி நான் உன்னை டிராப் பண்றேன். வைஷு, வாமா, டிஃபன் சாப்பிட்டுட்டு போ. சரி, ஓகே. அட, தேங்க் யூ பெரியம்மா, ரொம்ப நல்லா இருக்கு. உட்கார்ந்து I'm so சாப்பிடு. sorry, காலையில என்னால எழுந்திருக்கவே முடியல. என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவே முடியல. I'm so sorry. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ரொம்ப நாள் கழிச்சு வெளியில போறல, இப்படிதான் லேட் ஆகும். சரி பெரியம்மா, எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். வைஷு, என்ன? வைஷு நில்லுமா. ஆண்டி, எங்கம்மா கிளம்பிட்ட? காலேஜ்க்கு போறேன் ஆண்டி. என்னது, காலேஜுக்கா? ஆனா எதுக்குமா? எதுக்குன்னா காலேஜுக்கு போய் தானே ஆகணும். ஏற்கனவே நிறைய நாள் லீவு. அதனால என்னப்பா இப்போ? அத வைஷுக்கு கல்யாணம் ஆயிடுச்சே. இனிமே இவ படிச்சு எந்த ஆபீஸ்ல வேலை பார்க்க போறா? நான் சொல்றது கேளு. நீ வீட்ல வந்து உட்காந்து டிஃபன் சாப்பிடு. என்னம்மா, ஏன் இப்படி பாக்குற? இங்க பாருமா, உனக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு. நல்லா ஊரும் சுத்திட்டு வந்துட்ட. இனிமே நீ வீட்ல உட்காரு. காலேஜுக்குலாம் போக வேண்டிய வேலை இல்ல. நீங்க என்ன சொல்றீங்க ஆண்டி? ஐ மீன், நான் காலேஜ்க்கு போய் தான் ஆகணும். நான் முன்னாடி போயிட்டு தானே இருந்தேன். எனக்கு தெரியுமா, ஆனா நான் சொல்றத நல்லா புரிஞ்சுக்கோ. கல்யாணம் முடிஞ்சு நீ எத்தனை நாள் வீட்ல இருந்த? 4 நாள் தான் இருந்த. அதுக்கப்புறம் நீ கோவாவுக்கு போயிட்ட. என் கூட வீட்ல நீ எங்கம்மா இருந்த? நீ வீட்ல இருந்தா தானே வீட்டோட பழக்க வழக்கங்களை கத்துக்க முடியும். எனக்கு புரியுதா ஆண்டி, ஆனா என்னோட காலேஜை மிஸ் பண்றது, நான் ஏற்கனவே நிறைய கிளாஸ் மிஸ் பண்ணிட்டேன். அக்கா, வைஷோட பெரியம்மா நீங்க தானே, அவளுக்கு புரிய வைங்க. அவ வீட்ல இருந்தானா வீட்ல இருக்கிறவங்களை எப்படி பாத்துக்கிறது, சொந்தக்காரங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கறது, வீட்டு பழக்க வழக்கம், இதெல்லாம் நம்ம கூட இருந்தா தானே அவ கத்துக்க முடியும். நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனாக்கா? இது எல்லாத்தையும் நீங்க தானே எனக்கு சொல்லி கொடுத்தீங்க. அதெல்லாம் சரிதான் சீதா. இதெல்லாம் கத்துக்கிறதுக்கு இன்னும் நிறைய வயசு இருக்கு. இது வைஷு படிக்க வேண்டிய வயசு. முதல்ல இவளோட படிப்பு முடியட்டும், அதுக்கப்புறம் நீ எது. ரொம்ப நல்லா இருக்குக்கா. உங்க தங்கச்சி பொண்ணுன்னதும் எல்லாமே மாறிடுச்சு. உங்க பொண்ணுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? ரத்னாவுக்கு கல்யாண விஷயம் பேசினப்ப அவளோட படிப்பு விஷயத்த அவ மாமியார் தான் முடிவு பண்ணுவாங்கன்னு சொன்னீங்கல்ல. என்னக்கா இது? என்னோட மருமக விஷயத்துல மட்டும் நீங்க முடிவு எடுக்கிறீங்க?